நம்முடைய வெற்றியை, விடுதலையை மற்றும் மறுசீரமைப்பை நிர்ணயிப்பது யார்? வேதாகமத்தில் யாத்திராகமம் 2வது அதிகாரத்தில் 23-25 வசனங்கள் இப்படியா சொல்லுது. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவிர்த்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைந்தருளினார். இங்க இஸ்ரவேல் மக்கள் கிட்டத்தட்ட 430 வருடம் எகிப்து நாட்டில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. வயல்வெளியில் வேலை செய்யணும், சாந்து செங்கல் செய்யணும், நிறைய பட்டணங்களை உருவாக்கணும். சுமைக்கும் வேலையினால ஆண் பிள்ளைகளை எல்லாரையும் அவங்க கொலை பண்ண வகை தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆகினால அவர்கள் அவமானத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தார்கள், அசிங்கத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருந்தார்கள், தோல்வியினுடைய உச்சக்கட்டத்தில் இருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கை மாறாதா என்ற ஒரு பயம் அவர்களை சூழ்ந்திருந்தது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இனிமேலிருந்து இந்த அசிங்கத்தை, அவமானத்தை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த அடிமைத்தனத்தை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு பொது வெளியிலே வந்து மனங்கசந்து அழுதார்கள். இந்த சத்தம் தேவனுடைய சந்நிதியை எட்டியது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ வசனம் சொல்லுது, இது தேவனுடைய காதுகளுக்கு சென்றது. பொதுவாகவே கடவுள் எல்லாருடைய விண்ணப்பங்களுக்கும் பதிலளிப்பது கிடையாது. உதாரணத்துக்கு இந்த காலத்தில் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் மக்களோடு சேர்ந்து நிறைய மற்ற தேசத்து மக்களும் இருந்தார்கள். லெபனான் தேசத்தை சேர்ந்த மக்கள் இருந்தார்கள், பாலஸ்தீனியர்கள் இருந்தார்கள், மற்றும் கானான் தேசத்து சில அடிமைகளும் கூட இருந்தார்கள். ஆனால் இவங்கள் எல்லாருடைய அழுகுரலையும் கர்த்தர் கேட்டு இவர்களுக்கு விடுதலை தரவில்லை. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அழுதால் மாத்திரம் உடனே அவர்களுக்காக இறங்கி வந்தார், அவர்களை நினைந்தருளினார் என்று வசனம் சொல்லுது. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வசனம் சொல்லுது மறுபடியும், தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் என்று. கர்த்தர் நம்ம எல்லோரும் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நம்ம ஆண்டவரிடத்துல மனங்கசந்து அழும்பொழுது நம்முடைய விடுதலையை இஸ்ரவேல் மக்கள் போல நம்மளாலும் நம்ம பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ண முடியும். நம்ம ஜெபித்தா நமக்கான வெற்றி கிட்டும், நம்ம ஜெபித்தா நமக்கான விடுதலை கிட்டும், நம்ம ஜெபித்தா நமக்கான சுதந்திரம் கிட்டும். நம்முடைய விடுதலையை நிர்ணயிப்பது யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம தான். நம்ம எப்போ ஆண்டவரிடத்துல போயிட்டு இஸ்ரவேல் மக்களை போல அழுது இதை என்னால் இனிமேல் இருந்தும் தாங்க முடியாதுன்னு சொல்கிறோமோ, அப்பொழுது நமக்கு விடுதலை கட்டாயமாக வரும். ஜெபமே ஜெயம் என்பது உண்மை.